ஹாய். நேற்று கொஞ்சம் வேலையாக இருந்தீங்க, சரியாக பேச முடியல. முதல்ல என்னை பற்றி சொல்லிடுறேன். பேசிக்கலி ஐ எம் அன் அத்லெட், ஸ்ப்ரிண்டர். ஸ்கூல் காலேஜில் நிறைய ப்ரைஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு 15 இயர்ஸாக இருக்கும்போது நான் 200 மீட்டர்ஸில் ஓடினதை பார்த்துட்டு எங்கள் ஊர் எம்எல்ஏவே என்னை கூப்பிட்டு பாராட்டினாரு. எங்கள் காலேஜ் பிடி எப்போ பார்த்தாலும் யாம்த்ரோ பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கும், பிலீவ் மீ. அப்புறம் இந்த ஓடுறதுக்கு முன்னாடி இந்த லிம்ஸ் லூஸ் பண்ணி ஓடுறது, அப்புறம் இந்த ஸ்ட்ரைட் லென்த், இன்னொன்று ஏதோ இருக்கு, இந்த ஃப்ரண்ட் பிளாக் புஷ்அப், இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ என்னை ட்ரெயின் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. எவ்வளோ லேப்ஸ் ஒரு நாளைக்கு ஓடணுன்னு மட்டும் சொன்னால் போதும், மீதியை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். யா. ஐயோ, ஐயா வா. சார், உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் ஆல்ரெடி அடிச்சிருக்கலாம், இல்லை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருக்கலாம். எதுக்கு சார் அந்த பொண்ணுகிட்ட கொத்து விட்டீங்க? ஏன், என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா சார்? அந்த பொண்ணு எனக்கு ஓடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி தெரில, என்ன அங்கேருந்து ஓட வைக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சரி மிதிக்க சொல்கிறது, பாதி மரத்தில் தொங்குறது, பலூன் ஊதுறது, கோழி பிடிக்கிறது, குழம்பு வைக்கிறது, இதுக்கும் ஓடுறதுக்கு என்ன சார் சம்மந்தம்? என்ன இந்த கிணத்துல தள்ளி விடுச்சு, அது கூட பிரச்சனை இல்லை. நாயை விட்டு துரத்த விடுது. ஏதோ நான் ஒரு அத்லெட்டாக இருந்ததுனால அசால்ட்டாக தப்பிச்சு வந்துட்டேன். இதே ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் என்ன இருக்கும்? மேரத்தான் ட்ரைனிங்கில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஜென்ரல், கண்டிஷனிங், ஸ்பெசிஃபிக். நீ சேறு மிதித்தது ரெசிஸ்டன்ஸ், கோழி பிடிச்சது எஜிலிட்டி, நீ பலூன் ஊதுனது உன்னோட வைட்டல் கெப்பாசிட்டி, ஸ்விம்மிங் நீ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரெக்கவர் ஆகிறதுக்கும், அப்போ அந்த நாய் உன்னுடைய அட்ரினல் நல்லா பம்ப் ஆகிறதுக்கு. போங்க சார், நீ ஏதோ ஃபாரின் பேர்லாம் சொல்கிறீங்க, அது வெறும் நாட்டு நாய். நீங்கள் சும்மா சமாளிக்காதீங்க சார். .02 இன்னைய வரைக்கும் 100 மீட்டர்ஸில் ஏஷியன் ரெக்கார்ட். இதை 3 வருஷத்துக்கு முன்னாடியே நேஷ்னல் மீட்டில் அச்சீவ் பண்ணவாவ. என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்து வியந்து போன பொண்ணு. 11.02 ஓடி இருக்கான்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் சார் ஊதுபத்தி விற்று பழிச்சிட்ருக்கா? நீ அவளை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கியா, இல்லை மேரத்தானில் ஓட வந்தியா? நடந்ததே நினைச்சிக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எதுவும் பிரச்சனைங்களா? போ, ஸ்டார்ட் பண்ணு. மேரத்தான் ரோட் மேப். இதுக்கப்புறம் சிட்டில ட்ரைன் பண்ணணும். ஹரிஷ் இல்லையா? இல்ல, வெளில போயிருக்காரா? ஆமா. வந்தா. இப்போ நீ எங்கே இருக்க கீதா? நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். வள்ளி, இது கீதா. உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். மணி இப்போ 4:30. 5 மணிக்கு நாம அங்க இருக்கணும். காலையில் தான் வந்தாங்க. கோச்னு தானே சொன்னேன், ஏன் பொம்பளை கோச்னு சொல்ல? கோச்சு தானேன்னு சொல்லல. அவங்க உன் வீட்டில் தான் தங்க போகிறாங்களா? 7 நாள் தானே, எங்கள் வீட்லேயே வந்து இருக்க சொல்லு. உன்னை ட்ரெயின் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அப்படி பிரச்சனை இருந்தா நீ வெளியே தங்கிக்க. எனக்கு இது சரியாக வரும்னு தோணல. வள்ளிக்கு நீ மராத்தானில் ஓடுவியான்னு டவுட்டு, கீதாவுக்கு நீ வள்ளி கூட ஓடிடுவியோன்னு டவுட்டு.
இது நம்ம சட்ட ரீதியாக தான்டா டீல் பண்ணோம். ஏன் பேண்ட் ரீதியாக டீல் பண்ணக்கூடாதா? கீதா கடுப்பாகிறான்ற. காதலி அழ விடாதீங்கடா. அவள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு நிறைய பசங்க வெயிட்டிங்கு. உனக்கு கீதா தான் முக்கியம். அவதான்டா. பேசு. ஹலோ கீதா. கீதா நான் சொல்கிறத கேளுமா. ஐயோ கீதா, எனக்கு பீட்ரு எந்த முக்கியம் இல்லைம்மா, நீ தான் நல்லா முக்கியம். இருக்கடா இன்னைக்கு நண்பர்களோட நிலைமை. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நம்ம சென்னையில் இன்டர்நேஷ்னல் ரேஞ்சில் மேரத்தான் மீட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். டெஃபினெட்லி திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் ஈவெண்ட். அண்ட் வெளியிலேருந்து நிறைய பெரிய அத்லெட்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இந்த மீட் பெரிய லெவலில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். சார், சவுத் இந்தியாவிலே பெஸ்ட் கோச் நீங்கள். இந்த தடவை எத்தியோப்பியன்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு பேச்சு அடிப்படுது. உங்கள் சைடில் யாருமே இல்லையா சார்? சாரி, இந்த தடவை எத்தியோப்பியன்ஸ் தான் வின் பண்ணுவாங்களா சார்? ராகுல் கம்மியா. முதல் முறையாக எத்தியோப்பியன்ஸை என்னோட ஸ்டூடெண்ட் வின் பண்ண போகிறேன். நியூஸை ரெடி பண்ணி வச்சுக்கோ. தேங்க்யூ சார். சார் ஒன் மோர் கொஸ்டின் சார். எப்படி இருக்கான் உன் கிழவன்? கொடுத்த காசை வாங்கிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் லைஃப் இஸ். நீங்கள்லாம் இப்படியே இருந்திருந்தா எதுலேயுமே பெருசாக வராமல் போய்ட்றீங்க. என்னாச்சு வள்ளி? ஓ நீயா? ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இவனை தான் ட்ரெயின் பண்ணுறியா? டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ராஜா சிங், அந்த கோச் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சவனா? யார் வள்ளி அவன்? யாருன்னு உங்ககிட்ட தான் கேட்குறேன். நாளைக்கு 10K கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ காலையில் சீக்கிரமாக கிளம்பணும். வள்ளி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இங்கே வந்து நின்னா என்ன அர்த்தம்? உனக்கு அவசியம் இல்லாததுலலாம் தலையிடாத. உன் வேலையை மட்டும் பாரு. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ ஏன் இப்படி இருக்க? உன் மேலே உள்ள அக்கறையில் தானே கேட்குறேன். ஏன் மேல அக்கறைப்பட நீ யாரு? இப்போ அது பிரச்சனை இல்லை. ஏன் அழுதுன்னு சொல்லு. ஏன் அவனை பார்த்து அவ்வளோ டென்ஷன் ஆன? அதை பத்தி கேட்காதன்னு சொல்றல. அன்பு பாசனா என்னன்னு தெரியாம வளர்ந்தா இப்படிதான். ஆமா, எனக்கு அன்பு பாசம்னா என்னன்னு தெரியாது. என் பொண்ணு, அவ என் பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்தானே. இந்த வள்ளி பொண்ணுக்கு நேச்சுரலாகவே ஸ்கில் இருக்குது சார். இருந்து என்ன சார் பண்ணுறது? இதுங்கெல்லாம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா வயிற்றுல ஒன்றும் கையில் ஒன்றுமா வந்து நிற்குங்க. ஸ்கூல் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போய்டு சார். இதுங்க தலையெழுத்து. இந்த மாதிரி இடத்துலாம் பிறந்து கஷ்டப்படணும் இருக்கு. இந்த பொண்ணுக்கெல்லாம் ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்தா நல்லா வரும் சார். அம்மா, எஸ்ஆர் சாரை பார்க்கணும். என்னங்க? வணக்கம் சார். யோ, யாரே நீ? சார், என் பொண்ணு உங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறா. பேர் வள்ளி. இன்னைக்கு ஸ்கூலில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு வந்தாளே. இந்த நேரத்தில் என்ன பேச்சு? இந்த வரமா. மன்னிச்சுங்க சார், உங்கள் வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. என் பொண்ணை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்கு பொண்ணாக பிறந்ததுனாலேயே அவள் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காம போயிடக்கூடாது சார். யோ, ஏதா இருந்தாலும் நாளைக்கு காலை வைப்ப. சார் 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 இது யோ, உனக்கு என்னையா வேணும்? சார், என் பொண்ணுக்கு அவளோட அந்த திறமைக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சார். உன் பொண்ணுக்கு முதல்ல முறையாக ட்ரைனிங் கற்றுறணும். ஒரு பெரிய கோச்சாக பார்த்து சேர்த்து தேவையானதெல்லாம் வாங்கி தரணும். முக்கியமாக சாப்பிட்ற ஐட்டம். இந்த கஞ்சி பழத்தெல்லாம் சாப்பிட்ட அவளால் கற்றுக்க முடியாது. எல்லாத்தோட முக்கியமான விஷயம், எங்கே பந்தயம் நடந்தாலும் கூட்டு போகணும், கூட்டு வரணும்.
அதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படுங்க. ஏய் பார்த்து. எல்லாத்தையும் இறக்கிடு. 45 50 55 ரூபாய் எஸ்கேபி பாண்டியன். 65 70 75 ரூபாய். கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தேன். பருவம் அப்படிப்பா. இன்னைக்கு பருவத்துக்கு வித்து கொடுத்துருக்கேன். அடுத்த தடவை கூடுதலா பண்ணி நல்லா செஞ்சு தர்றேன். சரிங்கண்ணே. யோ என்னையா பண்ற? அறிவில்லையா? கமான் நல்லா லெக்க ரைஸ் பண்ணு. நெக்ஸ்ட். திரும்ப ரிப்பீட் பண்ணு. சார் இதான் என் பொண்ணு. நேற்று சொன்னேன்ல. ஆ உங்கள் பொண்ணுகிட்ட நேச்சுரலாகவே டேலண்ட் இருக்குது. அவள் பொறுப்புலையே அத்லெட். நான் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நல்லா வருவா. சரிங்க. குட். பிள்ளைக்கு காலகாலத்தில் கண்ணாலத்தை பண்ணாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சின்னசாமி அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணான். 6 மாசத்துல அவன் முழுகாமல் வந்து நிற்கிறான். அடுத்த 3 மாசத்துல பேரன் வந்து அவன் மூஞ்சியில் ஒன்றுக்கு அடிப்பான். இதான்ப்பா எல்லாரும் பண்ணுறீங்க. என் பொண்ணு வேறப்பா. பார்த்தீங்களா எப்படி வர்றான்னு மட்டும் பாருங்க. ஆமா, சும்மா பேப்பரை வெட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு உனக்கு வேற வேலையே இல்லை. வள்ளி அதை காதில் மாட்டிக்கிட்டு பேசுமா. ஹலோ வலி நேஷனல் மீட்டுக்கு செலக்ட் ஆயிருக்கேம்மா. சென்னை போகணும். எப்போ போகணும் சார்? நெக்ஸ்ட் வீக். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏமா சொல்ற? உங்க அப்பாவுக்கு சொல்லு. இவ்வளோ நாளாக உள்ளூருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்த பரவாயில்ல. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் மெட்ராஸுக்கெல்லாம்? அம்மா இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். எல்லாம் சரியாக வரும். வாங்கின பணத்துக்கே வட்டி கட்ட முடியலையே, இதுக்கு என்ன செய்ய போகிற? பொண்ணுக்கு கல்யாணம் செய்து விட்டுவிட்டு இருக்கிற நிலத்தை விற்று விளையாட்டு சேர்க்குற மெட்ராஸ் கூட்டு போகிறோன்னு ஏன் தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்கீங்க? இல்லைண்ணே, பொண்ணு அதான் ஆசைப்படுறா. சின்ன பொண்ணு அப்படி தான் ஆசைப்படும். நம்ம தான் புத்திமதி சொல்லணும். பக்கத்து ஊரில் ஒரு நல்ல பையன் இருக்கான். நான் போய் பார்த்து பேசி. பெரியப்பா, இது வெறும் ஆசை மட்டும் இல்லை, என் லட்சியம். இங்கே ஜெயிச்சு ஏஷியன் கேம்ஸ் போகணும். அங்கேயும் ஜெயிச்சிட்டா போதும், எல்லாமே நல்லபடியா நடக்கும். உனக்கு என்ன தெரியும்? பெரியவங்க சொல்றத கேட்டு நடக்க மாட்டியா? அம்மா இல்லாத பொண்ணு கட்டி கொடுக்குற வரைக்கும்
அவள் ஆசைப்படி இருந்துட்டு போட்டுமே. சரி, உங்கள் விருப்பம். நாளைக்கே பேசிடுறேன். வர புதன்கிழமை கிடைத்து வச்சுக்கலாம். ஒப்பேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏதோ செய்யுங்க. குட். ஓகே, I'll call you. பிஸ்னஸ் வேலை எல்லாத்தையும் விட்டு இங்கே வந்திருக்கேன்னா என் பொண்ணோட ஆசைக்காக தான். வர ஏஷியன் கேம்ஸில் அவள் கண்டிப்பாக கோல் ப்ளேஸ் பண்ணணும். சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயும் 11.05 அடிக்க ஆளே கிடையாது. ஸோ டெஃபினெட்லி ரைனா வில் டூ இட். இந்த ஹீட் 11.03 வள்ளி. இந்த பொண்ணை நான் பார்க்கணும். உன் பொண்ணு என்ன வேகமாக ஓடுதியா? சும்மா மின்னல் மாதிரி. 11.3 ஓடியிருக்கா, அதுவும் ஹீட்டில். உன் பொண்ணுக்கு நான் ஏதாவது செய்யணுயா? கண்டிப்பாக செய்யணும். ராஜா, எடுத்துட்டு வா. காட்டு. என்ன அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டீங்க? உங்கள் வாழ்நாளே இவ்வளோ பணத்தை பார்த்துருக்க மாட்டீங்கல்ல? 10 லட்சம் அவ்வளோ உங்களுக்கு தான். நாளைக்கு விடிகிற பொழுது உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே இருக்கட்டும். ஐயா, நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒன்றும் புரியலைங்களே. புரியல? நாளைக்கு நடக்க போகிற நேஷ்னல் மீட்டில் உன் பொண்ணு ஓடக்கூடாது. பெங்களூரில் மட்டும் 10-15 பிஸ்னஸ், மந்த்லி 50 crores டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிஸ், பொலிட்டிக்கலாகவும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவர் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் பொண்ணு பின்னாடி வந்திருக்காரு அவள் ஜெயிக்கிறத பார்க்கறதுக்கு. அஃப்கோர்ஸ் நீ ஏஷியனுக்கு போனால் கண்டிப்பாக கோல்டு உனக்கு தான். ஆனால் அதில் ஜெயிச்சு கிடைக்க போகிற பணம், புகழ், எங்கேயோ ஒரு மூலையில் கிடைக்க போகிற கவர்மெண்ட் வேலை, அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த வேலை. ஐயா, ஒரு நிமிஷம். தம்பி, இந்த பொட்டி எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். யோ, நான் சொல்கிறது உன் மண்டையில் ஏறல? ஐயா, நீங்கள்லாம் படித்தவங்க, பெரிய மனுஷங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என் பொண்ணு ஜெயிக்கணும். ஜெயிப்பா. இந்த மாதிரி பணத்தெல்லாம் உங்களோடய வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற அதே சாப்பாட்டை தான் ஏன் நாங்களும் சாப்பிட்றோம். ஏழைங்கிறதுனால எங்களுக்கு கோபம் வராதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் உங்கள் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோ பணம் மட்டும் தேவைப்படும். ரைனா, நீ அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். என்ன டோப் டெஸ்டா? அதுக்கும் மேலே பணம் விஷயம் தெரிஞ்சு ஜேபி சார் ரொம்ப டென்ஷனாக இருந்தார். இல்லை சார், நீங்கள் எப்படி சார் இதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க? சார், கூட ஒருவன் கம்ப்ளைண்ட் பண்ணால் டெஸ்ட் எடுத்தா சார் ஆகணும். வாங்க சார். இந்த விஷயத்தை அப்பாட்ட சொல்ல வேண்டாம், தெரிஞ்சா வருத்தப்படுவார். இந்த பர்மா, உன் ஃபோட்டோ இந்த பேப்பர்மா ஊரில் எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும். முக்கியமாக உன் பெரியப்பங்கிட்ட காட்டணும். ஏய், என் பொண்ணு ஜெயிச்சுட்டாடா ஓட்ட பந்தயத்தில். என் பொண்ணு ஜெயிச்சுட்டா. ஃபோட்டோ பாரு பாரு, பேப்பரில் வந்துட்டு பாரு. ஏய் தரங்கட்டா, எல்லாருக்கும் காமி. பண்ணிடுறேன் நில்லியா. சொன்னால என் பொண்ணு ஜெயிச்சிருக்காயா. எங்கீங்க? போன வாரம் மெட்ராஸில். எங்க அப்பாவோட சந்தோஷம் ஒரு மாசம் கூட நிலைக்கல. தேசிய தடகள போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீராங்கனை வள்ளியின் பெண் தன்மை சோதனைக்குள்ளானது. அதில் தோல்வியுற்ற அவரிடமிருந்து பதக்கமும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் திரும்ப பெறப்பட்டுள்ளது. 11.02 செகண்ட்ஸில் ஓடினப்பவே நான் சந்தேகப்பட்டேன். இது பாசிபிள் கிடையாது.
இந்த மாதிரி உள்ளவங்க தப்பு பண்ணுறதால ஆல் அத்லீட்ஸ்க்கு கெட்ட பேர். சேட். வள்ளி எங்க? அவங்கள நாங்கள் திரும்ப பார்க்க முடியுமா? சார் வள்ளியோட அடுத்த பிளான் என்ன? அப்போ வள்ளி இனிமேல் எந்த காம்படிஷனும் கலந்துக்க முடியாது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஓடினப்போ வராத பிரச்சனை நேஷனல் மீட்டில் எப்படி வந்தது? வள்ளி வின் பண்ண எல்லா காம்படிஷன்லேருந்து பதக்கத்தை திருப்பி வாங்கிட்டாங்களா? சொல்லுங்கள் சார், உங்கள் அடுத்த மூவ் என்ன? உங்கள் பொண்ணே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்களா என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையா. அம்மா இல்லாத பொண்ணையா வள்ளி? சின்ன குழந்தையிலேருந்து நான் தான் அவளை பார்த்து வளர்த்து. காலையில் சூரியன் உதிக்கையிலேயே ஓட ஆரம்பிச்சிருவாயா. கல் முள்ளு காடு மேடுன்னு பார்க்காம ஓடுவாயா என் பொண்ணு. ஐயா, உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஐயா, என் பொண்ணை விட்டுருக்கையா, விட்டுருக்கையா. ஏப்பா, நான் படித்து சொன்ன கேட்டியா? இப்போ எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு. இறக்கம் பிடிச்சி நல்லா இருந்த பொண்ணை கூட்டி போய் இப்படி வச்சுட்டாப்பா. வள்ளி எங்க? வள்ளி என்னம்மா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? பயந்துட்டீங்களாப்பா? நான் உங்கள் பொண்ணுப்பா. உங்களை தனியாக தவிக்க விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. சேச்சே, என்னம்மா இப்படி பேசுற நீ? எந்திரிச்சு வாம்மா. பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம்லப்பா. ஓடுறதை தவிர வேற எதுவுமே தெரியாத என்ன வாழ்நாள் எல்லாம் ஓட விடாம முடக்கி போட்டுடலாம்லப்பா. இனிமே நான் என்ன பண்ண போறேன்ப்பா? அழாதம்மா, சும்மா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதம்மா. வாம்மா, வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படு. நீங்க போங்கப்பா, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன். இல்லைம்மா வள்ளி, கொஞ்சம். நீங்க போங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். வள்ளி, என்னம்மா நீ என் பொண்ணுமா. எல்லா குழந்தைங்களும் நடக்க பழகிற வயசுலேயே ஓட ஆரம்பிச்சவம்மா நீ. இப்போ என்ன ஆயிடுச்சு? கண்ணை தொடச்சிக்கிட்டு எந்திரிச்சு வா. அப்பா நான் இருக்கேன்ல. அவருக்குள்ள இருந்த வலியை மறைச்சிட்டு எனக்கு தைரியம் சொல்லியிருக்காருங்கப்பா. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் நாங்கள் இல்லை. ஜேபி சாருக்கும் ஒரு ஆக்சிடெண்ட். வலிக்காகவாது நீ ஜெயிக்கணும். சென்னை மாரத்தான் 2012 ஆரம்பிக்க போகிறது. 7 6 5 4 3 2 1 Come on,
இந்த மாரத்தான் ரேஸ்ல 15 லட்சம் பிரைஸ் மணிக்காக மட்டும் எல்லாரும் ஓடலங்க. அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. நோபல் காஸ்க்காகவும் தங்களுடைய உணர்வை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் பல பேர் ஓடிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மாரத்தான் அப்படிங்கிறது ஒற்றுமை, மாரத்தான் அப்படிங்கிறது வலிமை. இந்த மாரத்தான் 21 கிலோமீட்டர். பெசன்ட் நகர்ல ஆரம்பிக்கிற இந்த மாரத்தான் டைடல் பார்க்கை கிராஸ் பண்ணி மத்திய கைலாஷ் வழியா அடையார் பிரிட்ஜை தாண்டி சாந்தோம் சர்ச்சை வந்து சேர்றது தான் ஹாஃப் வே மார்க். இந்த ஹாஃப் வே மார்க்கை அரை மணி நேரத்தில் ரீச் பண்றவங்க தான் ரியல் அத்லெட்ஸ். இந்த மேப்பை கடந்து யார் இந்த மாரத்தானை வின் பண்ண போறா, அது ஒரு தமிழ்னா, இந்தியனா, இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்தவரான கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது. நேப்பியர் பிரிட்ஜ் இதான் 14வது கிலோமீட்டர் மார்க். இங்கேருந்து தான் ரியல் மேரத்தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டரும் ரொம்ப முக்கியம். நாங்கள் சொல்கிற இந்த கணக்கெல்லாம் வெறும் தியரி தான். இதெல்லாம் தாண்டி நீ மேரத்தானில் ஜெயிக்கிறது முக்கியம், உன்னோட வில் பவர். Rahul, one thing. After 14 kilometers, no one should overtake you. Remember that. மாரத்தானோட வின்னர் யாருங்கிறது கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சிட போகுது. ஸ்டேடியத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆவது ராஜா சிங்கோட ஸ்டூடண்ட் பெங்களூரை சேர்ந்த ராகுல், இரண்டாவது வர்றது கென்யாவை சேர்ந்த உகும்பே. இந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லாம மூணாவதா ஒருத்தர் ஸ்டேடியத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர், சென்னையை சேர்ந்த ஹரி.
ஹரிஷ் நீங்க வின் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? முதல்ல எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னோட பேர் ஹரிஷ் இல்லை, என்னோட பேர் குஞ்சித பாதம். என்னோட இந்த அடையாளத்தை மாற்றணுங்கிறதுக்காக தான் அந்த மேரத்தான்லேயே ஓடணும்னு முடிவெடுத்தேன். ஆனால் இப்போ நான் அதுக்காக ஓடல. வள்ளி இவ்வளோ ஷார்ட் டைமில் என்னை இதில் ஜெயிக்க வச்ச என் ட்ரெயினர். உங்களில் பாதி பேருக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏஷியன் கேம்ஸில் கோல்டு அடிக்கிற அளவுக்கு திறமையோடு இருந்த பொண்ணு. ஹார்மோன் டெஸ்ட்டுங்கிற பேரில் சில பேரோட சதியால் இன்றைக்கி வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறாங்க. அவங்க சைடு இருக்க நியாயத்தை சொல்கிறது கூட அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதை கேட்குறதுக்கு உங்கள் யாருக்கு நேரமும் இல்லை. அன்றைக்கி யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தா கூட இவ்வளோ திறமையான அத்லட் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பொண்ணு தனக்கு எல்லாவுமா இருந்த அவள் அப்பாவை இழந்திருக்க மாட்டான். திறமைக்கான வாய்ப்பு மறுக்கப்படுறத விட வழி வேறு எதுவும் இல்லை. எனக்கு கிடைச்ச வாய்ப்பில் இதை சொல்லணும்னு நினச்சேன். ஜெயிச்சா மட்டும்தான் இந்த மேடை கிடைக்கும்னு தெரியும். நான் இப்போ இதை சொல்கிறதுனால எல்லாம் மாறப்போகுதுன்னு இல்லை. ஆனால் நீங்கள் நினச்சா முடியும். உங்களால் முடிஞ்சா அந்த டெஸ்ட்டை திரும்ப எடுக்க வச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வைங்க. தேங்க்ஸ். மச்சான் உன் பேருக்காக தாண்டா நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட. மறுபடியும் ஓடி ஜெயிக்கிறப்போ மொத்த கூட்டமும் என்னை பார்த்து ஹரிஷ் ஹரிஷ்னு கத்தும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மச்சான். பெருசாக இதை சாதித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் ஒன்று தோணுச்சு. உதாசீனப்படுத்தின சொந்தக்காரங்க முன்னாடி என்னை எப்படியாவது பெரிய ஆளாக்கி காட்டணும்னு ஆசைப்பட்டவங்க எங்கள் அம்மா. அவங்க இல்லாத இன்றைக்கி நான் யாரோ ஒரு ஹரிஷா ஜெயிக்கிறத விட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சிவகாமியோட பையன் குஞ்சித பதமாக ஜெயிக்கிறதாண்டா மச்சான் கரெக்டாக இருக்கும். லைஃபுக்கும் டெத்துக்குமான இந்த மேரத்தானில் நான் கிராஸ் பண்ண ஒவ்வொரு கிலோமீட்டரும் எனக்கு வாழ்க்கையை பற்றின புரிதலை ஏற்படுத்துச்சு. அப்பா அம்மா நமக்கு வைக்கிற பேர் மற்றவங்க நம்மளை கூப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைடா, அது ஒரு தலைமுறையோட அடையாளம். பாலின சர்ச்சையில் சிக்கிய தமிழக தடகள வீராங்கனை வள்ளியின் விவகாரம் மறுபரிசீலனை செய்யப்பட உள்ளது. பொய் புகாரின் பேரில் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்ட தென்னிந்தியாவின் பிரபலமான தடகள பயிற்சியாளர் ராஜா சிங்கை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.